தமிழக சட்டப்பேரவைத் தலைவரும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான அப்பாவுடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 6வது முறையாக களம் காணும் தமிழக சட்டப்பேரவைத் தலைவரும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிய திமுக வேட்பாளருமான அப்பாவு நம்மோடு இணைந்திருக்கிறாரும். சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம். 6வது முறையாக களம் காண்றீங்க, எப்படி இருக்கு களம்? ரொம்ப சிறப்பாட்டு எல்லா தொலைக்காட்சியும் பத்திரிகைகளையும் பார்த்தாலே மிக தெளிவாக தெரியும். மாண்புமிகு முதல்வர் மீண்டும் 2வது முறையாக அரியணை ஏறுவது உறுதியாக தெரியும். எல்லா கிராமங்களுக்கும் சென்று வாருங்க. எல்லா கிராமத்தில் உள்ள தாய்மார்களும் மகாராஷ்டிரா நல்லா இருக்கணும், 1000 ரூபா தந்தார், மீண்டும் ஆட்சிக்கு வந்து 2000 ரூபா தருவாங்க, கூப்பன் தருவாங்க. நம்முடைய சாமானிய மக்களை பற்றி நினச்சி காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மேல் படிப்புக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பட்ட படிப்புக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா தரப்போகிறாங்க. கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க. விடியல் பயணத்தில் நாள் ஒன்றுக்கு 57 லட்சம் பேர் கட்டணம் இல்லாமல் பயணிக்காங்க. எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. நம்முடைய தொகுதியில் விசேஷமாக விவசாயிகளுக்கு கடலில் கலக்கிற தண்ணியை நம்முடைய நாங்குநேரி, ராதாபுரம், திசைமலை, சாத்தாங்குளம், உடன்குடி, திருச்செந்தூர் தாலுகாவுக்கு கொண்டு செல்வதற்கு கிட்டத்தட்ட 1060 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி 10 ஆண்டு காலம் ஏடிஎம்கே ஆட்சியில் கிடப்பில் போட்டதை நடைமுறைப்படுத்தி விவசாயிகளை பாதுகாத்தவர், விவசாயிகளின் பாதுகாவலர் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதேபோல் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, சென்னையை போன்று ராதாபுரம், நாங்குநேரி தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுத்து தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அனைத்து வீடுகளுக்கும் கொடுத்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு 1028 கோடி ரூபாய் ஒதுக்கியதற்கு நன்றி.